கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து சரீரமாகிய சபைக்குள் பங்குள்ளவர்களாக்கப்பட்ட சமாரியர் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த வேத பகுதி மிக முக்கியமானது. இதில் சில உபதேசத்துக்கு அடுத்த காரியங்களும் இருக்கிறபடினாலே நீங்கள் கவனமாய் இந்த வார்த்தைகளை கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லது நீங்கள் திரும்பவும் யூடியூப்ல இந்த செய்தியை கேட்டு இந்த வேத பகுதிக்குள்ளாக இருக்கிற காரியங்களை சரியான விதத்திலே புரிந்து கொள்வதற்கு உங்களை அன்போடு கேட்கிறேன். இந்த 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வரைக்கும் சபை எப்படி இருந்தது அல்லது சபையுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பதையும் முதலாவது நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய சர்ச்சுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு 9 பாயிண்ட் போட்டிருந்தேன். இதுவரையும் சபையின் செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு சில காரியங்கள் அங்கே இருக்கிறது. முதலாவது, கிறிஸ்து அனுப்பப்பட்டது போல சபையும் அனுப்பப்பட்டது. இரண்டாவது, ஆதி சபையானது தன்னுடைய உடைமைகளை எல்லாம் விற்று அதை தரித்திரருக்கு வறியவர்களுக்கு கொடுத்தது. ஒரு சேரிட்டி, பிரதிபலன் பார்க்காமல் அன்பு கூறுகிற காரியங்கள் அவர்களுக்குள்ளே இருந்தது. மூன்றாவது, தன்னுடைய பெற்றோர், வீடுகள், நிலங்கள் எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் நற்செய்தியை பிரசங்கிப்பதற்காக சமாரியாவுக்கு புறப்பட்டு போனார்கள். ஆதி சபையானது சீஷர்களை உருவாக்குவதிலும் அவர்களை ஊழியம் செய்ய வைப்பதிலும் கவனமாக இருந்தது. ஆறாவது, ஆதி சபையானது பாடுகள் நேரத்திலும் உபத்திரவ நேரத்திலும் அது சந்தோஷமாக கழிகூர்ந்தது. மரித்தோரே அடக்கம் பண்ணப்பட்டும் என்று சொல்லி விட்டுவிட்டு அது நற்செய்தியை அறிவிப்பதிலே கவனமாக இருந்தது. ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரித்திருந்த போதிலும் அவனை அடக்கம் பண்ணுவதற்காக அல்ல, அவர்கள் அநேகரை உயிர்ப்பிப்பதற்காகவே கடந்து போனார்கள். எட்டாவதாக, சுவிசேஷத்தை அறிவித்த போது கேட்க மறுத்தவர்கள் அல்லது கீழ்ப்படிய மறுத்தவர்களுடைய அந்த காரியத்திலே கால்களில் படிந்த தூசியை உதறிவிட்டு அவர்கள் வேறு இடங்களுக்கு கடந்து சென்றார்கள். கடைசியாக, விடுதலையாக்கப்பட வேண்டியவர்களை விடுதலையாக்குகிறதிலே சபை கவனமாக இருந்தது. அப்போ ஒரு தேவனுடைய சபை எப்படி இருக்க வேண்டும் என்கிற கேள்வி அல்லது தேவனுடைய சபையுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த கேள்வியை கேட்போமானால் அதில் இந்த 9 காரியங்களும் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே இந்த இடத்திலே கூடி வருகிற தேவனுடைய சபையானாலும் சரி, அல்லது இங்கே இருக்கிற நீங்கள் பயிற்றுவிக்கப்பட்டு வெளியே அனுப்பப்பட்டு நீங்கள் சபைகளை சாதிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அந்த ஊழியத்தின் செயல்பாடுகள் இந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு தேவனுடைய சபை என்று சொல்லும் போது உலகத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. இடத்தை வாங்கணும், கட்டடத்தை கட்டணும், ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கணும், இப்படி இந்த உலகம் கற்பிக்கிற அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் வேதாகமம் ஆதி சபை எப்படி செயல்பட்டது என்பதை நமக்கு கற்றுத் தருகிறது. அதுவே நம்முடைய மாதிரியாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. சரி, இப்போ அந்த வேத பகுதிக்குள்ள நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய என்னென்னலாம் காரியங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க சீமோன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறான். அந்த சம்பவங்களை நம்ம வேத பாகம் வாசிக்கும் போது வாசிக்கிறோம். நம்ம ஏற்கனவே தெரிந்த சம்பவம் தான். இல்ல வீட்டுல போய் நீங்க திரும்ப வாசித்து கொள்ளுங்க. சமாரியாவில் போய் சுவிசேஷம் அறிவிக்க போறாங்க. அப்படி நிறைய பேருக்கு அறிவிச்சு அவர்கள் எல்லாம் விசுவாசித்து ஞானஸ்நானத்தை பெறுகிறார்கள். அந்த கூட்டத்தில் ஒரு மாயத்தை செய்கிறவனான ஒரு சீமோன்
சீமோனும் இருந்தான். அவன் ஜனங்களை பிரமிக்க பண்ணக்கூடிய விதத்தில் அற்புதங்களை நடப்பிக்கிறவனாக இருந்தான். ஆனால் அவனும் இந்த சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்நானம் பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அதை தொடர்ந்து இருக்கிற பகுதிக்குள்ள அவனுடைய காரியம் ஒரு மனம் திரும்புதல் இல்லாதது போல அப்போஸ்தலனாகிய பேதுரு அவனை குறித்து சொல்கிறான். என்ன சொல்றான்? தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட என்ன செய்யட்டும், நாசமாகும். ஐயா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த ஒரு மனுஷனை பார்த்து இந்த மாதிரி எல்லாம் வார்த்தையை சொல்லலாமா அப்படிலாம் நமக்குள்ள கேள்விகள் எழும்போதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனக்குள்ள எப்படி கேள்வி வந்துச்சுன்னா, சமாரியாவுக்கு போன கிறிஸ்துவின் சீஷர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒருவேளை அதீதமான ஆர்வத்துல எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லியும் என்னுடைய உள்ளத்துல ஒரு கேள்வி கேள்விச்சு. அதீதமான ஆர்வத்தால் தவறான நபர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறதோ என்கிற ஒரு கேள்வி. ஆனால் நாம் சரியாக அந்த சம்பவங்களை கவனித்து பார்ப்போமானால் அப்படி அல்ல, அப்படி அல்ல. இப்போ ஒரு இமேஜ் ஒன்று நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்க. இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய கரங்களில் வைத்திருக்கிறாள். அவள் ஏதோ ஒரு பறவையை பார்த்திருக்க வேண்டும் அல்லது ஏதோ ஒரு காட்சியை பார்த்திருக்க வேண்டும். அதை அவள் அந்த பிள்ளைக்கு என்ன செய்யறான்? சுட்டி காட்டுறாள். இப்ப அந்த பிள்ளை என்ன பண்ணுது? தாய் சொன்னதை புரிந்து கொண்டதா, புரியவில்லையா? ஆனா அந்த பிள்ளையினுடைய படத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த பிள்ளையும் தாய் மாதிரியே கையை சுண்டு. இப்ப தாய் இந்த கை சுண்டுகிற அந்த காரியம் எதற்காக? இதே போல நீ செய் என்பதற்காகவா, அல்லது அங்கே பறக்கிற பறவையை பார் என்று சொல்வதற்காகவா? அந்த படத்துக்கு நல்லா பாருங்களேன். எதுக்காக இல்லையா? ஆனா அந்த பிள்ளை என்ன பண்ணுது? அவங்க அம்மா மாதிரியே கையே என்ன செய்யுது? வச்சு. சரியா? அப்ப என்னன்னா, இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறோம், என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதிர்ந்தவர்கள் ஒரு காரியத்திற்கு நேராக ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார்கள். அந்த கை சூண்டுதல் என்பது அடையாளம். கை சூண்டுதல் என்பது என்னது? அடையாளம். இப்போ அந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எதை பார்க்க சொல்கிறார்கள்? அங்க பாருமா, நல்ல கிளி இருக்குது, அல்ல ஒரு பறவை இருக்குது, அதை பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பிள்ளைக்கு எதை பார்க்க முடியல? அந்த கிளியையோ அந்த பறவையோ பார்க்கறதுக்கு தெரியல. அது எதைதான் பார்க்குது? அடையாளத்தை தான் பார்க்குது. எதைதான் பார்க்குது? அடையாளத்தை பார்க்குது. அடையாளத்தை பார்க்கிறது, அடையாளத்தை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்கிறது. ஆனால் அதனுடைய பார்வை பறவைக்கு நேராக திரும்பவில்லை. ஆமாவா? அந்த பிள்ளையுடைய கண்ணு பார்வையை பார்த்தாலே தெரியுது, அது எங்க பார்க்கல, பறவையை பார்க்கல. ஆனா அவங்க அம்மா எங்க சுட்டி காட்டுறாங்க? அதே மாதிரிதான் இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தையும் கிறிஸ்துவையும் சுட்டி காண்பிக்கிற அடையாளங்கள் காண்பிக்கப்படுகிறது. அடையாளங்களை பார்க்கிறார்கள், ஆனால் எதை பார்ப்பதில்லை? இப்ப வசனத்தை வாசிக்க, 12வது வசனம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிடிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்தபோது, நல்ல கவனிங்க, அங்க என்ன எழுதியிருக்குன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய காரியங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. அதையெல்லாம் பார்த்தாங்க, விசுவாசிச்சாங்க, ஞானஸ்நானம் பெற்றாங்க. அடுத்த வசனத்துல 13ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு, யாரு? சீமோன் கூட அப்படிதான் பிரமித்தான். எதை பார்த்து பிரமித்தான்? அடையாளம். அப்போ இங்கே இருக்கிற ஒரு தாய் எப்படி ஒரு பறவையை சுட்டி காட்டுகிறாளோ, அப்படி போல பிலிப்பும் சமாரியாவில் இருந்தவர்களுக்கு, அந்த மாயத்தைக்காரனாகிய சீமோனுக்கு
கிறிஸ்துவையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் சுட்டி காட்டினான். ஆனால் அங்கே விசுவாசித்தார்கள் என்றும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சீமோனை குறித்து எழுதும் போது அவன் எதை குறித்து பிரமித்தானோ? அப்படின்னா எது இவனுடைய கவனத்தை ஈர்த்தது? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அல்ல, கிறிஸ்துவை குறித்து அல்ல. எதுதான் அவனுடைய கவனங்களுக்கு ஈர்த்துச்சு? அப்போ இந்த பிள்ளை எப்படி தாயினுடைய கையை போல வைத்து அதுல ஒரு சந்தோஷம் அடைந்ததோ, அப்படி போல சீமோன் இந்த ஒரு அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டு பிரமித்து அதை போன்று செய்ய வேண்டும் என்கிற எண்ணமுடையவனாகத்தான் இருந்தான். ஆனால் பிரசங்கிக்கப்பட்டது என்னது? தேவனுடைய ராஜ்யமும் கிறிஸ்துவும். கவனியுங்கள், இந்த செய்தியுடைய துவக்கத்திலேயே இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் பிரசங்கிக்கப்பட்ட போது நீங்கள் விசுவாசித்தீர்கள், ஞானஸ்நானம் பெற்றீர்கள். ஆனால் நீங்கள் இப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்தையும் கிறிஸ்துவையுமே பார்க்கிறீர்களா, அல்லது உங்களுக்கு காண்பிக்கப்பட்ட அடையாளங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? எதை பார்க்கிறீங்க? விசுவாசிச்சது எதுதான்? சமாரியா சபையில என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனா இந்த திருச்சபையில ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னால அவர்களுக்கு 3 நாள் வகுப்புகளை வைத்து நாம் எதற்காக ஞானஸ்நானம் எடுக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நம்முடைய நடை உடை பாவனைகள் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய எதிர்கால நம்பிக்கை என்ன, இது எல்லாம் தீர்க்கமாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதற்கு பின்புதான் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. ஆனா ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு எத்தனை பேர் நான் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குரியவன், நான் கிறிஸ்துவுக்கு உரியவன் என்கிற சிந்தையோடு வாழுகிறோம்? நம்ம எல்லாரும் சொல்ற காரியம் என்ன? எதுக்கு எடுத்தேனே தெரியல. அதுல வேற ஒரு சந்தோஷம், அதுல வேற என்னது? சந்தோஷம். நல்ல கவனிங்க, எடுத்தது எதுக்கு? பிலிப்பு கை சுண்டி காட்டினது எதுக்கு? அவன் அற்புதங்களை பார்க்கறதுக்காக சொன்னான். இருக்கிறீங்களா? பிலிப்பு சமாரியாவிலே பிரசங்கித்த போது அற்புதங்களை பார்க்க சொன்னானா, தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க சொன்னானா? யாரும் அடுத்தது சொன்னான்? கிறிஸ்துவை குறித்து சொன்னான். அதற்கு அற்புதங்களும் அடையாளங்களும் என்ன செய்தது? நடந்தது. அப்போ இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் என்பது இந்த பெண், இந்த தாய் கை சூண்டுவது போல, இது எதற்கு நேராக அவனை நடத்தி இருக்க வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் கிறிஸ்துவையும். ஆனால் இவன் எதை குறித்து தான் பிரமித்துக் கொண்டிருந்தான்? இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் இப்படித்தான். ஆனால் பிரசங்கிக்கப்பட்ட செய்தி என்னதுதான்? தேவனுடைய ராஜ்யம் தான். பிரசங்கிக்கப்பட்ட செய்தி என்னதுதான்? கிறிஸ்து தான். எதை விசுவாசிச்சாங்க? ஆனா பிரமிப்பு எதை பார்த்து? அடையாளங்களை பார்த்து. இப்போ இந்த சிறு பிள்ளை எப்படி பார்க்க வேண்டியதை பார்க்காமல் தாய் சுட்டி காட்டின அந்த கையை பார்த்து அதே மாதிரி வைக்கிறதுக்கு எத்தனைக்குதோ, அதே மாதிரிதான் இன்றைய கிறிஸ்தவர்கள் அல்லது அன்றைக்கு சமாரியாவில் இருந்த சீமோன் தன் மூலமாகவும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வேண்டும், மற்றவர்கள் நம்மை பார்த்து பிரமிக்க வேண்டும் என்று நினைக்கிறானே அல்லாமல் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவனாக மாற வேண்டும் என்கிற எண்ணமுடையவனாக இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எதுல அவனுடைய கவனம் இல்லை? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன சொல்லி ஈஸியா தப்பிச்சிடறோம்னா, எங்க பாஸ்ட் இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா, நான் எதுக்கு ஞானஸ்தானம் எடுத்தேனே தெரியல. ஒருவேளை சீமோன்ட்ட கேட்டா அப்படிதான் சொல்லி இருந்திருப்பான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் விடல. லூக்கா வச்சு எழுதி வச்சிருக்கிறார். பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தை என்னதுதான்? அப்போ பிலிப்பு அதீதமான ஆர்வத்தினாலே தவறான நபருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. அவன் எதைதான் காமிச்சான்? தேவனுடைய ராஜ்யத்தையும் கிறிஸ்துவையும் தான் காமிச்சான். எடுத்தவனுக்கு எதை தான் பார்க்க முடிஞ்சது? சரி பரவாயில்ல, பார்த்தது தவறு அல்ல. ஆனா அந்த பிள்ளை என்ன ஆரம்பிச்சிருக்கணும்? வளர ஆரம்பிக்கும் போது எதை பார்க்க ஆரம்பித்திருக்கணும்? இப்ப இந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பெரிய பிள்ளையாயிருச்சு. அதுக்கு பிறகு அம்மா காமிச்சா எங்க பார்க்கும்? வரவே பார்க்கும்.
அப்போ கிறிஸ்துவுக்குள் புதிதாய் பிறந்த ஒரு தேவனுடைய பிள்ளை ஒருவேளை ஆரம்பத்தில் சில சவால்கள் சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் தொடர்ச்சியாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக மாறும்போது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் கிறிஸ்துவையும் பார்க்கிறவர்களாக மாறிவிடுவார்கள் அல்லது மாறிவிட வேண்டும். ஆனால் இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14ஆம் வசனம் வாசிங்க. சமாரியர் தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு, நல்ல கவனிங்க, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது, அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது, அதை பார்த்து எல்லாரும் விசுவாசிச்சாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. இங்க சபை கூடி வர்றத யார் கேள்விப்படுறான்? எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்கள் கேள்விப்படுகிறார்கள். அப்போ கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, எத்தனை நாள் ஆச்சோ தெரியாது, கால அவகாசம் எனக்கு தெரியல, ஆனா அங்க கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையாக இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க? கூடி வர ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே அங்க இருக்கிற எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு என்ன செய்யறாங்க? பேதுருவையும் யோவானையும். இப்ப பேதுருவும் யோவானும் வர்றாங்க. பேதுருவும் யோவானும் வந்தும் அவங்க சில காரியத்தை செய்யறாங்க. அப்பொழுதும் இவனுடைய பார்வை எங்கதான் இருந்துச்சு? எங்கதான் இருந்துச்சு? அப்போ முதல் முறை அந்த கையை சுட்டி காண்பதை பார்த்தது தப்பு இல்லை. அவன் பிரமிச்சான் இல்லையா? அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து என்ன செஞ்சான்? பிரமித்தான் என்பது என்ன அல்ல, தவறு அல்ல, ஏன்னா அது குழந்தை பருவம். ஆனால் இப்பொழுது இவன் சபைக்குள்ளே வந்து விட்டான். சபைக்குள்ளே வந்த பிறகும் இவனுடைய பார்வை எங்கதான் இருக்குது? இப்ப பேதுருவும் யோவானும் வந்து ஜெபிக்கும் போது அதை பார்க்கும் போதும் அவனுக்கு அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் மேலதான் கண் இருக்குது. எதை பார்க்கணும்? அவன் நல்ல கவனிங்க. இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில நீங்க குழந்தைகளா இருக்கும் போது நான் சொல்றது மறுபடியும் பிறந்தவர்களே, வேத வசனத்தினாலும் தேவனுடைய ஆவினாலும் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு ரட்சிப்பின் புதிதான ஒரு அனுபவத்தை பெற்று ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ள வரும்போது உங்களுக்குள்ள ஒரு தவறான புரிதல் இருந்திருக்கலாம். அது பரவாயில்ல. நீங்க அற்புதங்களை செய்கிறவர்களாக, அதிசயங்களை செய்கிறவர்களாக மாற வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். அது தவறு என்று சொல்லிவிட முடியாது. இப்போ ஆரம்ப நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் 1993ஆம் வருடத்துலலாம் என்னுடைய ஜெபங்கள்ல நான் இப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவரே அற்புதங்களை செய்கிற மனிதனாக, உமக்கு பிரயோஜனம் உள்ள மனிதனாக மாற்றம்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அப்ப என்னுடைய புரிதல் அதுதான். அப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அப்பதான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன். அதுக்கு பிறகு தேவனுடைய சபைக்குள்ள வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் அறிந்த போதுதான் இல்ல, அது அல்ல என்னுடைய பிரயாணம். முதலாவது காரியம், என்னுடைய பிரையாரிட்டி தேவனுடைய ராஜ்யம், என்னுடைய பிரையாரிட்டி கிறிஸ்து என்பது எனக்கு புரிந்த பிறகு இப்ப நான் எதுக்காக ஜெபம் பண்றது இல்லை. ஆனா ஒரு நீண்ட நாளாக சபைக்குள்ள வந்த பிறகு கூட அநேகருடைய கவனம் எதின் மேலே தான் பதிந்திருக்கிறது? அடையாளங்களுக்கு மேலதான். பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன சொல்றாங்க? எப்படி இருக்கிறீங்க? அதாவது பரவாயில்ல, கொஞ்ச நாள் தான் இருக்கும், வருஷக்கணக்கெல்லாம் ஆயிருக்காது. ஆனா நமக்கு அப்படி இல்லை, எல்லாம் வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் நம்முடைய கண்களுக்கு எதுதான் தெரியுது? உலகம். இன்னும் நம்முடைய கண்களுக்கு எதுதான் தெரியுது? அற்புதம், அடையாளம். ஆண்டவர் ஏதாவது ஒன்று செஞ்சிட மாட்டாரா? நல்ல கவனிங்க, நமக்கு பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தை என்ன? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? கிறிஸ்து ஒரு நாளிலே இரட்சகராக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு அவர் ஒரு நாளிலே ராஜாவாக எருசலேமை மையமாக கொண்ட ஒரு ஆட்சியை அமைக்க போகிறார். அது 1000 வருட அரசாட்சி என்று சொல்கிறோம். அந்த ராஜ்யத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அப்ப என்னுடைய கவனம் எதுவா இருக்கணும்? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாவதற்காக. ஆண்டவர் எனக்கு காண்பித்திருக்கிற அன்பு, கிருபை, என்னை ராஜாவாக்கி இருக்கிறார், என்னை ஆசாரியனாக்கி இருக்கிறார். எதற்காக? அவருடைய ராஜ்யத்திலே பங்குள்ளவனாக இருப்பதற்காக. நம்முடைய கவனம் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மேல இருக்கிறதா?
அடுத்தது கிறிஸ்துவுக்கு பங்குள்ளவர்களாய் இருப்பது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவனாக, கிறிஸ்துவில் பங்குள்ளவனாக, அதற்காக சுவிசேஷம், அதற்கு அதை விசுவாசித்து நான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்றால் என்ன? கிறிஸ்துவோடு கூட நான் பாவத்திற்கு மரித்திருக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட நான் அடக்கம் பண்ணப்படுகிறேன், கிறிஸ்துவோடு கூட புதிய மனுஷனாக நான் என்ன செய்கிறேன், எழுந்திருக்கிறேன், புதிதான ஜீவன் உள்ளவனாக அப்படின்னு சொல்லிதான் தண்ணிக்குள்ள இருந்து நம்மளை எழுப்பி விட்டாங்க. ஆனா வெளியில வந்த பிறகு திரும்பவும் நான் குழந்தையை போல நீண்ட காலமாக நான் அடையாளங்களுக்கு நேராகத்தான் என்னுடைய கண்களை பதிய வைத்திருக்கிறேனே அல்லாமல் என்னுடைய பார்வை தேவனுடைய ராஜ்யத்தின் மேலேயும் கிறிஸ்துவின் மேலேயும் இல்லை. ஆகவே இந்த சீமோனுடைய வாழ்க்கையில நடந்த காரியம் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. அப்படி வளர்ச்சியற்றவனாக இருந்த அந்த சீமோனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கே 5 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. அதுல பேதுரு அவனை பார்த்து சொல்கிறான், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஐக்கியத்தில் உனக்கு பங்கு இல்லை. யோசிச்சு பாருங்களேன், ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்ற கூட்டத்தில் இருக்கிற ஒருவனை பார்த்து என்ன சொல்லப்படுகிறது? அவருடைய சரீரமாகிய சபையில், தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிற சபையில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஏன்? இவனுடைய கண்கள் எதுக்கு மேலதான் இருக்குது. ஆனா இவனோடு ஞானஸ்நானம் எடுத்த சமாரியர்கள் சரீரமாகிய சபைக்குள்ளே பங்குள்ளவர்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில இணைக்கப்பட்டு அதற்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்களா? 2வது வேத பாடத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். வாசித்தோம் எல்லாரும் சேர்ந்து. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலே 19 இருந்து 22 வரைக்கும் வாசிக்கும் போது, நீங்களும் நானும் ஒரு ஆலயமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லாக இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் அங்கே அஸ்திவாரங்களாக இருக்கிறார்கள். அதற்கு மேலே மாளிகையாக ஜீவனுள்ள கற்களாக நீங்களும் நானும் என்ன செய்யப்படுகிறோமா? கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். இப்போ சீமோனை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா, உனக்கு இதுல பங்கும் இல்லை பாகமும் இல்லை. அப்போ இங்க நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, ஞானஸ்நானம் எடுத்தா பரலோகத்துக்கு போயிடலாங்கிற எண்ணத்தோடு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அவர்கள் கவனமாயிருங்கள். சீமோனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. சீமோனுடைய வாழ்க்கை ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. அவன் ஞானஸ்நானம் பெற்றிருந்தான். அவனை குறித்து சொல்லும்போது இப்படி ஒரு வார்த்தை இருக்குது, ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு என்ன செய்யலாம், மன்னிக்கப்படலாம். அப்படின்னா 50%. வேதாகமம் எப்பொழுதும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்து பேசுகிறது. சில தருணங்களில் மாத்திரம் இப்படி இஃப் அப்படின்னு போட்டு பேசுறாங்க. ஒருவேளை உனக்கு மன்னிக்கப்படலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்னிக்கப்படாமலும் போகலாம். 50-50. இந்த நிலைமைக்கு போனதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அவன் எதற்காக தேவனுடைய சபைக்குள்ளே வந்தான் என்பதை மறந்தவனாக வாழ்ந்தான். சில நாட்களே ஆகியிருந்த சபை. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஐயா கொஞ்ச நாள் தான் ஆச்சு, கொஞ்சம் டைம் கொடுத்துக்க கூடாதா அப்படின்னா, சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போதும் அவனுடைய கண்கள் அற்புதங்களுக்கு மேலேதான் இருந்தது.
சுவிசேஷத்தை கேட்டு தேவனுடைய சபைக்குள்ளே வளர்கிறவனாய் வந்த பின்பும் அவனுடைய கண்கள் எதுக்கு மேலதான் பதிஞ்சிருந்துச்சு? இந்த கால நேரத்தில் ஞானஸ்தானம் எடுத்து நீண்ட காலமாக ஒரு கட்டிடத்துக்குள்ளே கூடி ஆராதித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி இல்லாமல் இருக்குமானால், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் என்பதை குறித்த புரிதல் இல்லாமல், நீங்கள் கிறிஸ்துவுக்கு பங்குள்ளவர்கள் என்கிற புரிதல் இல்லாமல் நீங்கள் ஏனோ தான் என்று வாழ்வீர்களானால் உங்கள் வாழ்வு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறுகிறது. கவனமாக இருங்கள். ஏன் தெரியுமா இவ்வளவு பெரிய ஒரு நிலைமை அவனுக்கு வந்துச்சு? அவன் ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, 9ஆம் வசனத்தில் எப்படி ஆரம்பிக்குது? சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்தில் எப்படி இருந்தான்? மாயவித்தைக்காரனாக இருந்தான். இங்கிலீஷ்ல மேஜிக் போட்டு. நல்ல கவனிங்க, 2 விதத்துல இந்த மாய வித்தைகள் செய்யப்படுகிறது. ஒன்று என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, ஒரு பொழுதுபோக்கிற்காக செய்யப்படுகிற சில காரியங்கள் இருக்குது. நம்ம டிவி நிகழ்ச்சியில பார்க்கலாம். அது அந்த மேஜிக் பண்ணக்கூடிய மனிதனுடைய சாமர்த்தியத்தின் அடிப்படையில் அவன் கைகளை மறைத்து வைக்கிறதிலே அல்லது கைகளை வேகமாக நகர்த்துவதிலே அடங்கி இருக்கிற ஒரு மேஜிக், ஒரு மாயவித்தை இருக்குது. ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த சீமோனுடைய மாயவித்தை என்பது அப்படி அல்ல. இந்த மாயவித்தை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் சத்துருவினுடைய பிடியில் இருந்து கொண்டு இந்த மாயவித்தைகளை நடப்பிக்கிறவனாக இருந்தான். எதை வைத்துக் கொண்டு? இதை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். ஒருவேளை மாற்று மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் இருப்பீர்களானால் உங்கள் வாழ்வை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது மிக முக்கியமானது. ஏனென்றால் உபாகமங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், உபாகமங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம். தீக்கடக்க பண்ணுகிறதாவது, குறி சொல்கிறவனோ, நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவர் அனுமதிக்கிற சில பாவங்களை குறித்து, சில செயல்களை குறித்து சொல்லியிருக்கிறார். நீ உன் மகளை தீ நடக்க பண்ணக்கூடாது, தீல நடக்கிறதுக்கு விடக்கூடாது, குறி சொல்றவனா இருக்கக்கூடாது, நாள் பார்க்கிறவனா இருக்கக்கூடாது, நீ சூனியக்காரனா இருக்கக்கூடாது, மந்திரவாதியா இருக்கக்கூடாது, மாயவத்தைக்காரனா இருக்கக்கூடாது, செத்தவங்க கிட்ட போய் என்ன செய்யக்கூடாதான் அப்படி சொல்லிட்டு 12ஆம் வசனம், இப்படிப்பட்டவைகளை செய்கிற எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அப்ப நல்ல கவனிங்க. அப்போ மாயவித்தைக்காரனா இருந்த சீமோன் என்றால் அவன் இந்த வசனத்தின்படி, ஏனென்றால் அவன் ஒரு சமாரியனாக இருக்கிறான், சமாரியனுடைய கரங்களிலேயும் மோசேயுடைய பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணத்தின்படியே அவன் எந்த பாவத்தை செஞ்சிட்டு இருக்கிறான்? ஒரு அருவருப்பான பாவத்தை செஞ்சிட்டு இருக்கிறான். இப்ப அருவருப்பான பாவத்தை செய்து கொண்டிருக்கிற அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும் அறிவிக்கப்படுகிறது. அப்படியானால் அந்த மாயவித்தைக்காரனாய் இருந்த அந்த சீமோன் எதை குறித்து கவனமாக இருந்திருக்க வேண்டும் என்றால், இந்த வேத வசனம் அவனுக்கு காண்பித்துக் கொடுக்கப்படும் போது தன்னுடைய பாவமான, தன்னுடைய அவலட்சணமான வாழ்வை அவன் கொஞ்சம் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும். எதை கொஞ்சம் பார்த்துக்கணும்? தேவனுக்கு பிரியமல்லாத அருவருப்பான காரியங்களை செய்கிற ஒரு மனிதனாக நான் இருந்திருக்கிறேன். இப்படி இருக்கிற எனக்கு தான் இந்த சுவிசேஷம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கிற எனக்கு தான் இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கான கிறிஸ்துவை குறித்த செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இவன் எதை கவனித்திருக்க வேண்டும்? அற்புதங்களையா அல்லது தனக்கு காண்பிக்கப்பட்ட கிருபையா? ஆனா இவன் எப்படிப்பா எதை பார்த்துட்டு இருந்தான்? இன்றைக்கும் நம்ம எதை பார்க்கிறோம்?
ஆண்டவர் நமக்கு எந்த மாதிரியான காரியத்திலிருந்து விடுதலை கொடுத்தாருங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. அதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் தானே அப்படின்னு. இல்லைங்க, நமக்கு காண்பிக்கப்பட்ட அன்பும் கிருபையும் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் புதிய ஏற்பாட்டு திருச்சபையில நூதன சீசனா இருக்கக்கூடாது என்று புதிய ஏற்பாடுல தமிழ் பைபிள் இருக்குது. அப்படின்னா என்னன்னா, நியூ கன்வெர்ட்டா இருக்கக்கூடாது. ஏன் கர்த்தருடைய ஊழியத்துல நியூ கன்வெர்ட் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டா, நியூ கன்வெர்ட்டுடைய கவனம் அடையாளங்களுக்கு மேல திரும்பிடக்கூடாது. அவங்க எதுக்கு மேலதான் கவனமா இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் கிறிஸ்துவை குறித்தும். அதற்கு நான் பங்குள்ளவராக மாற்றப்பட்டிருக்கிறேன் என்ற பார்வைதான் நமக்குள்ள இருக்க வேண்டுமே ஒழிய, எதற்கு மேல நம்முடைய கவனம் போயிடக்கூடாது? அடையாளங்களுக்கு மேல. இன்றைக்கு புதிதாக ரட்சிக்கப்பட்டு மாற்று மதத்திலிருந்து சபைக்குள்ள வருகிற அநேகருக்கு ஆண்டவரை குறித்த பார்வை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராக, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக. ஐயா, அது எல்லாம் உண்மைதான். ஆனால் அதையும் தாண்டி உன்னுடைய கரம் பார்க்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. அது தேவனுடைய ராஜ்யம். அது எதை பார்க்க வேண்டும்? தேவனுடைய ராஜ்யம். நீ எதை பார்க்க வேண்டும்? கிறிஸ்துவுக்கு பங்குள்ளவனாக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்பதுவே உனக்கு பிரதானமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா நம்முடைய கவனம் எது மேல பதியாது? அற்புதங்களுக்கு மேல, அடையாளங்களுக்கு மேல பதியாது. சரி, புதிய ஏற்பாட்டில் இதை குறித்து என்ன சொல்லி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போன. நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரிக்காத, தேவனுடைய வார்த்தையின் மேலே, தேவனுடைய உபதேசங்களுக்கு மேலே தன்னுடைய கவனத்தை பதிய வைக்காத ஒரு கூட்டத்துக்கு நடுவுல அற்புதங்கள் நடக்குமா? ஐயா, இது வெளியில உலகத்தில் நடக்கிற அற்புதத்தை குறித்து பேசல. கவனிங்க, எங்க நடக்கிற அற்புதம்? வேதத்தை எழுதி தந்திருந்தும், வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு போதித்தும் புத்தி சொல்லியும் அதற்கு மேலே என்னுடைய கவனம் இல்லாமல் அன்போடு கூட சத்தியத்தை கைக்கொள்வதற்கு மனமற்றவனாக சீமோனை போல என்னுடைய பார்வையெல்லாம் அற்புதங்கள், அடையாளங்கள், தீர்க்கதரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லி வஞ்சிக்கக்கூடிய காரியங்களுக்கு மேலே கவனங்கள் இருக்குமானால், அப்படிப்பட்டவர்களுக்கு நடுவில் என்ன நடக்குமா? அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்குமா? நடக்காதுன்னு சொல்லல. அந்த நடக்கிறதுக்கு காரணம் யாரு? யாரு? பிசாசு. அந்தி கிறிஸ்துவின் மூலமாக நடைபெறுகிற அற்புதங்களுக்கு பின்பதாக பிசாசு இருப்பதாக வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல், நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. நல்ல கவனிங்க, வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அப்போ சபைக்கு உள்ள சத்தியத்திற்கு கீழ்ப்படிய மனதில்லாமல், சத்தியத்தை கவனத்தில் கொள்ள மனதில்லாமல், அற்புதங்களுக்கு மேலே, அடையாளங்களுக்கு மேலே, தீர்க்கதரிசனங்களுக்கு மேலே கவனங்களை வைக்கிறவர்களுக்கு நடுவிலே அந்தி கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு எதிரானவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிப்பானாம். அந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதற்கு காரணம் தேவன் அல்ல. யாரா? வலு சர்ப்பமா. இன்னைக்கு தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்களே கவனியுங்கள். இன்னைக்கு சிலருக்கெல்லாம் சபைக்குள்ள வந்து சத்தியம் போதிக்கப்பட்டா, உபதேசங்கள் போதிக்கப்பட்டா உடனே என்ன ஜனங்கள் எவ்வளவு தேவையில வந்திருக்கிறாங்க, அதை குறித்து பேச மாட்டாங்களா? ஜனங்களுடைய தேவையை பிரசங்கிப்பதற்கு அல்ல, இங்கே கிறிஸ்துவை பிரசங்கிப்பதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிப்பதற்கு. இங்கே இருக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக, வலு சர்ப்பத்தின் ஆவியினால் நடத்தப்படுகிற
தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவதற்காகவே கர்த்தரை அழைத்திருக்கிறார். இங்கே கர்த்தருடைய வசனம் பேசப்படும், இங்கே கர்த்தருடைய வசனம் போதிக்கப்படும். அதை கேட்கிறவர்கள் அன்போடு அந்த சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும். ஏன்? காற்று அடிக்கிற போது அங்கே கீழே விழுந்து கிடக்கிற இலைகளை போல அங்கேயும் இங்கேயும் அலசடிப்படுகிற ஒரு கூட்டம் கிறிஸ்தவத்துக்குள்ள எல்லா காலத்திலும் உண்டு. நான் சொல்ற வார்த்தைகளை கவனிங்க. மரத்திலிருந்து கீழே இலை காஞ்சி விழுந்துருது. விழுந்த பிறகு காற்றடிச்சா அது என்ன செய்யுது? அங்கேயும் இங்கேயும் வந்துட்டே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நாள் இந்த ஊழியக்காரருடைய போதனைகளை கேட்பாங்க, கொஞ்ச நாள் இன்னொரு ஊழியக்காரரை கேட்பாங்க, இன்னொரு நாள் வேற ஒரு இடத்துக்கு போவாங்க. இப்படி அங்கேயும் இங்கேயும் நிலைத்து இராமல் அலைப்பட்டு அலைகிறவர்களா இருப்பதை குறித்து எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம். நாம் இனி குழந்தைகளாயிராமல், ஐயா, தகப்பன் சுட்டி காட்டுகிற தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்காமல், அவன் பிரசங்கிக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்கு மேலே உடைய கவனம் இல்லாமல், சத்தியத்தை நீ கை கொள்ளாமல் நீ அடையாளத்தையே பார்த்துட்டு இருந்தா, அங்க வாசிக்க, மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். போதும். எப்படி இருக்கக்கூடாது? ஆமா, சத்தியம் தெரியும் சொல்லிட்டு இன்னொருத்தன் உனக்கு இடமா பேசினா அங்க உன் கவனத்தை செலுத்தினா காத்து அடிக்கிற பக்கத்துக்கு கொஞ்சம் இப்பதான் ஆட ஆரம்பிச்சிருக்கேன்னு அர்த்தம். அங்கிருந்து உனக்கு வேற ஒண்ணு பெருசா தோணும், அங்கிருந்து வேற ஒண்ணு தோணும். இப்படியே தோணிட்டு இருந்தனா நீ சத்தியத்தை அறிந்தாலும் கை கொள்ள முடியாது. சத்தியத்தை அறிந்தாலும் செய்ய முடியாது, கை கொள்ள முடியாது. அங்கே அற்புதங்கள் நடக்கலாம், அங்கே அடையாளங்கள் சொல்லப்படலாம், தீர்க்கதரிசனங்கள் இருக்கலாம், தேவனுடைய சபை என்கிற பெயரிலேயே அங்கே கூடி வரலாம். ஆனாலும் அதற்கு பின்பதாக தேவனுடைய ஆவியானவர் அல்ல, வலு சர்ப்பத்தின் ஆவியே இருக்கிறது. ஐயா, இன்றைக்கு தேவனுடைய சபைக்கு இருக்கிற சவால் என்ன? தேசத்தில் இருக்கிற சட்டமா? தேசத்தின் ஆட்சியாளர்களா? இல்லை. இதை பிரித்து சரியான விதத்தில் அறிய முடியாத மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட மனிதர்கள். நீங்க பிரச்சனை யாருதான்? கையில பைபிள் இருக்குது, சத்தியம் போதிக்கப்படுது, ஆனா அந்த சத்தியத்துக்கு மேல நம்முடைய கவனம் இல்லாம எதுக்கு மேலதான் கவனம் இருக்குது? அற்புதங்கள், அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள். நமக்கு தினமும் வாக்குத்தத்தம் வேணும். வசனம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்றோம், ஆனா நம்ம என்கரேஜ் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் என்ன சொல்ல வேண்டியிருக்குது? அப்ப நம்ம வாசிக்கிற வசனம் இருக்கு, நம்ம சபை கூடி வரும்போது கேட்கிற வசனம் இருக்கு, அது நம்ம விழுந்து போறதா? கொஞ்சம் கவனிங்க ஐயா. அப்போ அவன் சீமோன் ஏற்கனவே மாயத்தைக்காரனா இருந்தான். அது தேவன் அருவருக்கிற ஒரு காரியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு இடத்துல இருந்து ஜனங்களை எல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஒரு மனிதனுக்கு தான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த செய்தி பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒரு நாளிலே தீ குதிக்கிறவர்களாக இருந்திருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் மாற்று தெய்வங்களுக்கு பலியிட்டவர்களாக இருந்திருக்கலாம். பரவாயில்ல. ஆனா அது தேவன் அருவருக்கிற பாவம். அதற்கு பின்பதாக இருப்பது வலு சர்ப்பத்தின் ஆவி. அதிலிருந்து உன்னை விடுவிப்பதற்காகத்தான் ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இனி நீ அற்புதங்களுக்கு மேலே அல்ல, அடையாளங்களுக்கு மேலே அல்ல, தேவனுடைய சத்திய வார்த்தைக்கு திரும்ப வேண்டும். தேவனுடைய சத்தியத்துக்கு திரும்ப வேண்டும். அதை உன்னுடைய வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. பேசியல அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள், ஆமா, சரீரமாகிய சபையை குறித்து தான் இங்கேயும் பேசப்பட்டிருக்கிறது. அப்போ சரீரமாகிய சபையில பங்குள்ளவனாக மாற்றப்பட்டிருக்கிற எந்த மனிதனும் வளருவதற்கு ஏற்ற
சத்தியத்தை கை கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். இப்போ சீமோனுக்கு வரலாம். இப்போ சீமோன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? மாயவித்தைக்காரனா இருந்தான். அவனுக்கு பின்னால இருந்து அவனை இயக்கி கொண்டிருந்த ஆவி என்னது? சத்துரு, பிசாசு. அப்படித்தான் ஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருந்தான். அது தேவனுக்கு பிரியமற்ற ஒரு காரியம். அதனுடைய நோக்கம் என்ன? நல்ல கவனிங்க. இந்த இடத்துல ஒரு கம்பேரிசன் நம்ம பார்க்கணும். பிலிப்போன் மூலமாகவும் அற்புதம் நடக்குது, மாயத்திக்காரனாகி சீமோன் மூலம் அற்புதம் நடக்குது. இந்த ரெண்டு அற்புதத்துக்கும் பின்னால் என்ன? சோர்ஸ் ஆஃப் பவர் எது? எதன் அடிப்படையில் இவர்கள் செய்தார்கள்? பிலிப்பு தேவனுடைய வல்லமையின் அடிப்படையிலே செய்தான், சீமோன் பிசாசின் வல்லமையிலே செய்தான். பிலிப்பு அற்புதங்களை செஞ்சதுக்கு காரணம் என்ன? சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக. இந்த சீமோன் அற்புதங்களை செய்ததற்கு என்ன காரணம்? ஜனங்களை வஞ்சிப்பதற்காக. ரெண்டுடைய அற்புதத்தினுடைய அந்த கோல் என்ன? ஜனங்கள் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் பிலிப்பின் மூலமாய் அற்புதத்தை செய்தார். ஆனால் இவனுடைய காரியங்கள் எதற்காக? ஜனங்களை பிரமிக்க வைப்பதற்காக. இதனால் செலுத்தப்படுகிற மகிமை யாருக்கு போனது? பிலிப்புவினால் மூலமாய் நடந்த அற்புதங்கள் விளைவு தேவனுக்கு மகிமையை கொண்டு போனது. இங்கே அது தேவனை மகிமைப்படுத்தாது. ஏனென்றால் அது தேவன் அனுமதிக்கிற காரியம். ஏனென்றால் யாத்திராம புஸ்தகத்தில் பார்வோனை நம்ப பண்ணுவதற்காகவும் சில அற்புதங்கள் செய்யப்பட்டது, தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவும் சில அற்புதங்கள் செய்யப்பட்டது. தேவனை மகிமைப்படுத்துவதற்கான அற்புதங்கள் மோசே செய்தான். மோசே நடப்பித்த அந்த காரியங்கள் மூலமா யாருக்கு மகிமை வந்துச்சு? தேவனுக்கு மகிமை வந்துச்சு. அங்க பார்வோனுடைய மந்திரவாதிகள் செய்த காரியத்தினால யாருக்கு மகிமை வந்துச்சு? பார்வோனுக்கு. அப்போ அற்புதங்கள் நடக்குதுன்னு சொன்ன உடனே, அடையாளங்கள் நடக்குதுன்னு சொன்ன உடனே அதுக்கு பின்னால இருக்கிறது எல்லாமே தேவன் தான் என்று நினைத்து விடக்கூடாது. இயேசு மாயத்தை செய்கிறவர் அல்ல, இயேசு மந்திரவாதி அல்ல. இயேசு ஜனங்களை சத்தியத்தின் பாதைக்கு திருப்புகிறவர். எதுக்கு நேரம் திருப்புறவர்? சத்தியத்துக்கு நேராக. ஆனால் இன்றைய கிறிஸ்தவம் எதை நோக்கி பயணிக்கிறது? என்ன இருந்தாலும் பிரதர் ஆண்டவர் அற்புதம் செய்யணும் இல்லையா, அது நீ சொல்லி செய்யணும்னு அவசியம் இல்லை. பிலிப்பு எங்கே உட்கார்ந்து ஆண்டவரே நான் சுவிசேஷம் அறிவிக்க போறேன், என் மூலமா அற்புதங்கள் நடக்கட்டும் ஜெபம் பண்ணா, அவன் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணா ஜனங்களுக்கு இது உண்மையான செய்தி என்று விளங்கப்படுவதற்காக அவர் அற்புதங்களை நடப்பித்தார். இதன் மூலமாக பிலிப்பு அற்புதங்களை செய்கிறவன் என்று தன்னை பிரகடனப்படுத்தவில்லை. அவன் அன்னைக்கும் பந்தி விசாரிப்பு செய்கிற இரண்டாம் கட்ட தலைவனாகத்தான் இருந்தான். ஆனா இன்னைக்கு யாருக்கு மேல கவனம் போகுது? அப்போ இந்த அடிப்படையில தான் பேதுரு வந்து பேசுகிற வார்த்தை. சரி, நம்ம பிறகு வருவோம். நல்ல கவனிங்க. இப்ப இந்த சம்பவத்துக்குள்ள நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய சில காரியங்கள்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுல மிக முக்கியமானது. இப்போ ஞானஸ்தானம் எடுத்து சபைக்குள்ள வந்துட்டாங்க, சபையா கூடி வர்றாங்க. அந்த நேரத்துல தான் பேதுரு யோவானும் எருசலேம்ல இருந்து வர்றாங்க இல்லையா. 14ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு. இப்ப இந்த வசனத்தை சிலர் படிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவின் நாமத்தினாலதான் ஞானஸ்நானம் எடுக்கணும், அதனால நீங்க திருத்துவ ஞானஸ்நானம் கொடுக்கணும், எடுக்கக்கூடாது அப்படின்லாம் சிலர் சொல்றாங்க. நல்ல கவனிங்க. இங்கே லூக்கா எதுக்காக இந்த சம்பவங்களை வர்ணிக்கிறார்? ஞானஸ்நானம் எடுப்பதற்காகவா? இல்ல. இங்க எழுதப்படுகிற நோக்கம் எதுவோ அதற்கு ஏற்றாறு போல அந்த வார்த்தையை அவங்க சுருக்கி எழுதியிருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனால் பிரதான கட்டளையை எழுதும் போது தெளிவாக எழுதியிருக்குது, நாம எதனால ஞானஸ்நானம் கொடுக்கணுமா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே. அப்ப திருத்துவ தேவனுடைய நாமத்தில் சொல்லிதான் ஞானஸ்நானம் எடுக்க சொல்லி இருக்குது. இங்க ஞானஸ்நானத்தை குறித்து பேசுவதற்காக இந்த பகுதி என்ன செய்யல, எழுதப்படல.
அதை சுட்டி காட்டுகிறார்கள், அவ்வளவுதான். அதனால இதை பிடிச்சிட்டு நீ இயேசு நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்தாதான் நீ பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி சபைக்குள்ள இருக்கிற ஆட்களை குழப்புறதுக்கு சில வலுசற்பத்தி நாமைகள் இருக்குது. கவனமா இருங்க. அவங்க தேவனை அறியாத வீடுகளுக்கு போக மாட்டாங்க. அவருடைய நோக்கம் எல்லாம் ஏற்கனவே சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களை பார்த்து நீ எடுத்த ஞானஸ்நானம் சரியில்லை, நீ பரலோகத்துக்கு போனா நான் கொடுத்தாதான் நீ போக முடியும்னு சொல்லி இங்கே கொண்டு போய் கொண்டு விட்டுருவோம். அப்படி இல்லை. ஞானஸ்நானம் எப்படி இருக்கும்னா, இதுதான் குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்திருக்கிறோம் என்றும் கிறிஸ்துவோடு கூட பாவத்திற்கு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்றும் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்பதற்கும் அடையாளமாகத்தான் நாம் ஞானஸ்நானத்தை என்ன செய்யணும், பெறணும். சரி, அடுத்தது இதுல கவனிக்க வேண்டிய ஒரு உபதேசம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட அவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் பரிசுத்த ஆவியை பெறாமல் இருக்கிறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியை பெறுவதற்காக இரண்டாவது ஒரு முறை காத்திருக்கணும், அது இரண்டாவது ஒரு அனுபவம் என்று போதிக்கிற போதனைகளும் இருக்கிறது. கரிஸ்மேட்டிக் குரூப்ல அல்லது பெந்தேகோஸ்தே சபைகள்ல இருக்கிற இந்த உபதேசம் தான் இன்னைக்கு பெரிய ஒரு கண்ணியாக சபைக்கு மாறி இருக்கிறது. கவனிங்கள். ரட்சிக்கப்படுவதற்கு மனிதன் பரிசுத்த ஆவியானவர் வேணுமா வேண்டாம்? பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு மனுஷனை என்ன செய்யறாரு, கன்விக்ட் பண்றார், உணர்த்துகிறார். அவர் தான் ஒரு மனிதனை மறுபடியும் ஜெனிப்பிக்கிறார். அவர் தான் ஒரு மனுஷனை அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்கு நேராக என்ன செய்யறாரு, நடத்துகிறார். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் இருந்தாலும் நீங்க பாருங்க, சமாரியர்களை திரும்பவும் கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க. அதனால ஊழியக்காரங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாதான் நாம் சரியாக மாறி இருக்கிறோம் என்ற அர்த்தம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அது அறியாமை. இங்க ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, போன வார செய்தியிலே நான் சொன்னேன், சமாரியர்களுக்கும் யூதேயாவில் இருந்தவர், எருசலேமில் இருந்தவர்களுக்கும் சரியான ஒரு உறவு இல்லை. இவர்கள் வேறு விதமான விசுவாசம், இவர்கள் வேறு விதமான விசுவாசம். எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியார் தான். எல்லாரும் யாரு தான்? ஆபிரகாமின் சந்ததியார் தான். இவங்க வேதாகமத்தினுடைய 39 புஸ்தகத்தை நம்புகிறவர்கள், இவர்கள் 5 புஸ்தகத்தை மட்டும் நம்புகிறவர்கள். இவர்கள் மோசே எழுதி கொடுத்ததாக நம்புகிறவர்கள், இவர்கள் மோசேயுடைய பேரன் எழுதி கொடுத்ததாக நம்புகிறவர்கள். இவர்கள் எருசலேமிலே ஆராதிக்கிறவர்கள், இவர்கள் கெர்சிம் மலையிலே ஆராதிக்கிறவர்கள். இப்படி இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல நிறைய வித்தியாசங்கள் என்ன செய்து இருக்குது. இப்படி இருக்கிற சூழல்ல தான் சபைக்கு வந்த உபத்திரவத்துக்கு நடுவுல சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கான வேலைகள் நடக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாச்சு. இப்போ நல்ல கவனிங்க. ஒருவேளை பேதுரும் யோவானும் வந்து ஜெபம் பண்ணாம இருந்திருந்தா இந்த சமாரியர்கள் யூதர்களோடு ஐக்கியப்பட்டவர்களாக இருந்திருப்பார்களா, இல்ல தனியா இவங்களும் ஒரு சபையா இருந்திருப்பாங்களா? சொல்ற புரியுதா? இவர்களுக்கு ஏற்கனவே தனி என்ன இருக்குது, ஒரு கொள்கை. இப்படி இருக்கிற சூழல்ல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இவங்க சபைக்குள்ள வந்துட்டாங்கன்னா இவங்க எருசலேமில் இருக்கிற சபையோடு இணைந்து செயல்படுவார்களா, தனித்து செயல்படுவார்களா? இதுல ரெண்டு பக்கமுமே பிரச்சனை இருக்கு. எருசலேமில் இருக்கிறவனுக்கு சமாரியாவை ஏற்றுக்கொள்றதும் கஷ்டம், சமாரியனுக்கு எருசலேமில் இருக்கிறவனை ஏற்றுக்கொள்றதும் கஷ்டம். அப்ப தேவனுடைய சபைக்கு உள்ள இந்த சமாரியர்கள் வர வேண்டும், அது பிரத்யட்சமாக வெளிப்பிரகாரமாக ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அப்படிங்கறதுக்காக தான் ஆண்டவர் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்களை கொண்டு வந்து அவர்கள் கைகளை வைத்த போது அங்கே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார். அப்படி இல்லைன்னா இது தனி ஒரு சுவிசேஷமா போயிருந்திருக்கும், தனி ஒரு சபையாக, தனி ஒரு இயக்கமாக போயிருந்திருக்கும். ஆண்டவர் சொன்னார், இல்ல, பிலிப்புவின் மூலமாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும் நீங்களும் சமாரியர்களாகிய நீங்களும் எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்களோடு கூட பங்குள்ளவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். எதுக்கு மாற்றப்பட்டிருக்கிறீங்க? அங்கே சரீரமாகிய சபைக்குள்ள நீங்கள் பங்குள்ளவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமாகத்தான் இங்கே இந்த நிகழ்வு நடந்தது. ஏன்னா பின்னாட்கள் நம்ம 10ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது புறவினத்தாருக்கு மத்தியிலேயே இதே மாதிரி காரியம் நடக்குது. திரும்ப 19ஆம் அதிகாரத்தில் வரும்போதும் இதே மாதிரி காரியம் நடக்குது. அப்ப என்னன்னா
எருசலேமில் இருக்கிற சபையும் சமாரியாவில் இருக்கிற சபையும், எருசலேமில் இருக்கிற சபையும் புறவினத்தாருக்கு மத்தியில் இருக்கிற சபையும், எருசலேமில் இருக்கிற சபையும் யோவான் மூலமாக ஞானஸ்நானம் பெற்று திரும்ப சத்தியத்துக்குள்ளே வந்தவர்களும் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் என்ன பண்ணப்படுகிறாங்க? ஒன்னாகும். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல நான் இப்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். நம்ம 2வது வேத பாடமாக வாசிச்சோம் இல்லையா? அந்த வேத பகுதியில 16வது வசனம், பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தார். அப்படின்னா யாரு? ஒன்று யூதர்கள், இன்னொன்று புறவினத்தார். இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதயத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆமா, இரண்டு தரப்பு. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால பிரிஞ்சு கிடந்த அந்த காரியங்கள் எல்லாம் இப்ப கிறிஸ்துவினாலே பிதாவினிடத்தில் என்ன செய்யப்படுகிறது? இணைக்கப்படுகிறது. அந்த இணைப்புக்கு அடையாளமாகத்தான் எருசலேமிலிருந்து வந்த அப்போஸ்தலர்கள் கைகளை வைத்து நீங்களும் இந்த சரீரமாகிய சபைக்குள்ளே இணைக்கப்படுகிறீர்கள் என்பதற்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியை அவர்கள் வெளியரங்கமாக என்ன செய்தார்கள்? பெற்றுக்கொண்டார்கள். இது அங்க மட்டும் நடந்திருக்கிற நிகழ்வு தானே ஒழிய இது நமக்கானது அல்ல. ஏன்னா நம்ம ஏற்கனவே எங்க சேர்த்தாச்சு. நம்மள பவுல் சொல்றோம் பாருங்க, அந்த வசனத்துல இதெல்லாம் கவனிக்கிறீங்களான்னு தெரியல. சாரி, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்தில் பாருங்க, அந்தபடியே நாம் இருந்த. அப்படின்னா யாரு? அவன் யூதன், நாம் புறவினத்தார். ரெண்டு பேரும் எதனால சேர்க்கப்பட்டிருக்கிறாங்களா? ஒரே ஆவியினாலே. இப்போ புறவினத்தாராகிய நீங்களும் நானும் கொர்நேலியு ரட்சிக்கப்பட்ட போதே எங்க சேர்க்கப்பட்டாச்சு? தேவனிடத்தில் சேர்க்கப்பட்டாச்சு. இனி நம்ம எல்லாருக்கும் தலையில கை வச்சு ஒவ்வொருத்தரையா எங்க கொண்டு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆமா, அப்ப முதல்ல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடக்கிற சம்பவங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை மையமாக கொண்டே நடைபெறுகிறது. முதலாவது எருசலேம், பின்பு யூதேயா, சமாரியா, பூமியினுடைய கடைசி பரியந்தம் எல்லாம் தேவனுடைய சபைக்குள்ளே பங்குள்ளவர்களாக மாற்றப்படுகிறார்கள். ஒரே ஆவியினாலே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளே என்ன செய்யப்படுகிறாங்க? இணைக்கப்படுறாங்க. அப்போ ஏற்கனவே பிலிப்பின் மூலமாக ஞானஸ்நானத்தை பெற்ற ஒரு கூட்டம் தலையில கை வச்சு ஜெபம் பண்ண உடனே அவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்று சரீரமாகிய சபைக்குள்ளே என்ன செய்யப்படுறாங்க? பங்குள்ளவர்களாக மாற்றப்படுகிறாங்க. இப்ப யாரு வர்றா? யோவான், அந்த சீமோன் வர்றான். அவனை பார்த்து பேதுரு என்ன சொன்னாரு? உனக்கு பங்கில்லை. ஏன் பங்கில்லை? எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தையும் கிறிஸ்துவையும் பார்த்துக் கொண்டிருக்கிற போது இவனுடைய கண்கள் மாத்திரம் கைகளையே பார்த்துக் கொண்டிருக்கிறது. இவன் பார்வை எங்க இருக்குது? கையே இருக்குது. பிலிப்போ பார்த்தாலும் பிலிப்பு கையை பார்த்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. சில நாட்களுக்கு முன்னால, சில வருஷங்களுக்கு முன்னால நான் பார்த்துருக்கிறேன். சில ஆளுங்களுக்கு எத்தனை வருஷம் சபையில இருந்தாலும் சரி, யாராவது வெளியில இருந்து பிரசங்கியா வந்துட்டாருன்னா அவரு வந்து நம்ம தலையில கை வச்சிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி மூண்டி அடிச்சுட்டு போவாங்க. இங்கேயும் ஆரம்பத்தில் அப்படி நடந்திருக்கு. ஒரு புது வருஷம் ஆராதனை முடிச்சு, ஆராதனை 9 மணிக்கு ஆரம்பிச்சது, காலையில 4:30 மணிக்கு முடிஞ்சது. 4:30 மணிக்கு ஜெபம் பண்ண வர நேரத்துல 2 பேருக்கு சண்டை. எனக்கு என்னடா இது, இவங்களுக்கு தான் நம்ம ஊழியம் செஞ்சோமாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிதடி ஆயிடுச்சு. 2 சகோதரிகள் தான். காரணம் என்ன? நான் அதனாலதான் அந்த தலையில கை வைக்கிறத விட்டுட்டேன். நமக்கு என்னன்னா 7 மணில இருந்து 10 மணி வரைக்கும் ஆராதிக்கிற போது கர்த்தர் நமக்கு செய்யாத ஒன்றை யாராவது தலையில கை வச்சா செஞ்சிட மாட்டாங்களான்னு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணுமா? நான் ஆசீர்வதிக்கணும். கை வைக்க சொல்லி இருக்குது. அது சில பிரத்யேக தருணங்களுக்கு. அது
ஒரு தகப்பனாக தன் பிள்ளையை ஆசீர்வதிப்பதற்கு, இன்னொன்னு மூத்த ஊழியனாக சபையிலிருந்து அனுப்பப்படுவதற்கு. ரெண்டு காரியங்களுக்காக தலையில கை வைக்க சொல்லியிருக்கு. நான் கையில வச்சிருக்கிற பைபிளுக்கு தான் இருக்குது. நல்ல கவனிங்க. ஒருவேளை ஜனங்களுக்குள்ள அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், ஆனா ஒரு ஊழியனுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும்ல. இப்போ சீமோனுக்கு ஒரு பார்வை இருக்குது. என்ன பார்வை இருக்குது? யாராவது கை வச்சா எனக்கு ஏதாவது கிடைக்கணும். இப்ப நம்ம ஒரு காரணம் தான் என்ன சொல்லியிருப்பான், எனக்கு கேட்ட அந்த பேதுருவுக்குலாம் பிழைக்கவே தெரியல பாருங்க. நம்ம ஒரு ஆளா தான் ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து, பார் இதுல பணத்தை அனுப்பு, நாளைக்கு இந்த பார் உனக்கு அந்த வரத்தை நான் என்ன செய்றேன், இம்பார்ட் பண்ணியிருக்கேன். அது என்கிட்ட இருந்து உனக்கு என்ன செய்யணும், என்கிட்ட இருக்கிற வலுசற்பத்தின் ஆவியை உனக்கு நான் கடத்திடுறேன். அதை வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் அப்படியே பின்னால போகுது. அதை பார்த்து சத்தியத்தை கேட்கிற அநேகரும் இடையிட்டு தான் இருக்காங்க. சிரிக்கிறீங்க, உங்களுடைய நிலைமை என்னன்னு ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். ஏன்னா கனி இல்லை அப்படிங்கும் போது செடி வேறு கொண்டு இருக்கிறதா என்பது பெரிய கேள்விக்குறியாகி விடுகிறது. மரத்தை எதை வச்சுதான் பார்க்க முடியும்? கனி. கனி இல்லைன்னா அப்போ இந்த இடத்துல நடந்த சம்பவம் உபதேசத்தின் அடிப்படையில் பிரிவினைகளுக்கு காரணமா இருக்கிற இந்த காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. அப்போஸ்தலர்களான பேதுரும் யோவானும் எருசலேமில் இருந்து அந்த ஜனங்கள் மேல கைகளை வைத்த போது அவர்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில இணைக்கப்பட்டார்கள். ஏற்கனவே அதுல யார் இருக்கிறார்? யார் இருக்கிறார்? எருசலேமில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்ப யார் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க? சமாரியர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. பின்னாட்கள் எபேசுல இருந்து சேர்க்கப்பட்டாங்க. அதுதான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்த வசனம் மறந்துட்டீங்களா? அந்தபடியே நாம் இருக்கிறதால் தேவனுடைய ஆவியினாலே செஞ்சிருக்கிறோம், பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இப்ப நம்ம உறவினத்தார் ஏற்கனவே இணைக்கப்பட்டதுனால நம்ம ரட்சிக்கப்படும் போதே அவருடைய சரீரமாகிய சபையில ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு விடுகிறோம். 1 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். அப்போ ரட்சிக்கப்படும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு மனிதன் என்ன செய்யப்படுகிறான்? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில இணைக்கப்பட்டுகிறான். இணைக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, என்ன பொறுத்த வரைக்கும் சரீரமாகிய சபைக்கு பிரச்சனை வரும்போது அது அவனுடைய வாழ்க்கையில வெளிப்படும். அதுக்கு அவன் ரியாக்ட் பண்ணுவான். எப்படி என் சரீரத்துல கீழே ஒரு சுண்டு வரல, ஒரு எறும்பு கடிச்சா கூட உடனே என்னுடைய முழு அவயமும் அலர்ட் ஆயிடுது. வாரி எறும்பு கடிக்குது, உடனே கைக்கு சொல்லுது, கண்ணு பார்க்க சொல்லுது, அதை எடுக்க சொல்லுது. அதே மாதிரி சபை பாதிக்கப்படும் போது, சபை உபத்திரங்களை சந்திக்கும் போது அந்த மனுஷனுக்கு, ரட்சிக்கப்பட்டிருக்கிற மனுஷனுக்கு ஒரு உணர்வு இருக்கும். ஜோமனை செய்வான், அவன் அதுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பான். அதை குறித்து ஒரு அங்கலாய்ப்பு அவனுக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இருந்துட்டு. அப்படிலாம் இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மனசு இருந்துச்சுன்னா அவன் இன்னும் எங்க சேர்க்கப்படலன்னு அர்த்தம். உணர்வற்றவனாக தேவனுடைய சபைக்குள் இருப்பது சாத்தியமில்லை. சரி, அடுத்தது இந்த வேத பகுதிக்குள்ள நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த சீமோன் பாவம் செஞ்சான். ஒரு பாவத்துக்கு பேர் என்னன்னா சீமோனி பாவம் அப்படின்னு ஒரு பாவம் இருக்கு. இங்கிலீஷ்ல சைமோனி சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீமோன் அதை குறிச்சு நீங்க நிறைய இல்லுஸ்ட்ரேஷன் படிக்கலாம். போப் ரோம்ல 6வது கிரிகோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போப் இருக்கார். எத்தனாவது கிரிகோரி? ஆமா, இந்த கிரிகோரி அப்படிங்கிற பேரை நமக்கு ஞாபகம் என்ன, நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய கேலண்டருக்கு பேர் என்னன்னா கிரிகோரியன் கேலண்டர். நம்ம இங்கிலீஷ் கேலண்டர் சொல்றோம், ஆனா அந்த கேலண்டருக்கு பேர் என்னது?
கிரிகோரியன் கேலண்டர். அந்த கிரிகோரி அப்படிங்கிறதுல 6வது அந்த போப். அவருடைய நாட்கள்ல ஜெர்மனி அரசன், அவன் பேரு ஹென்றி. அந்த ஹென்றி கிறிஸ்தவத்தினுடைய அவல நிலைமையை நினைத்து போப்ப அங்க இருக்கிற கார்டினல்ஸ் எல்லாத்தையும் ஒரு கூட்டத்துக்கு வர சொல்றான். வர சொல்லிட்டு சபைக்கு தலைவர்களாய் இருக்க வேண்டியவர்கள், ஊழியர்களாய் இருக்க வேண்டியவர்கள் எவ்வளவு உண்மையும் நேர்மையும் தூய்மையுமாய் இருக்க வேண்டும் என்று அந்த ஹென்றி அப்படிங்கிற அரசன் பேசுகிறான். பிரசங்கியார் யாரு? ஹென்றி. உட்கார்ந்து இருக்கிறது யாரு? போப், கார்டினல்ஸ் எல்லாம். யோசிச்சு பாருங்களேன், இப்படி ஒரு காரியம் 1000வது வருஷத்துல நடந்திருக்கு, 1046. அப்ப அந்த மீட்டிங்ல அந்த 22 வயசு அரசன் பேசும்போது போப்புக்குள்ள குத்தப்படுறார். யாருக்குள்ள? போப்புக்குள்ள. அப்போ அவர் எழுந்து கன்ஃபஸ் பண்றார். அவர் சொல்றாரு, நான் கிரிகோரி போப், கடவுளின் ஊழியர்களுக்கு ஊழியனாக இருக்கிறேன். சைமனி அசுத்தத்தால் என் நியமனத்தில் ஒரு பிழை ஊடுருவி இருக்கிறது. அது சபையை சீர்குலைத்திருக்கிறது. ஆகவே பரிசுத்த ரோம திருச்சபையின் போப் என்கிற பதவியிலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்கிறேன். ஒரு பிரசங்கத்தை கேட்ட போப்புக்கு என்ன வந்திருக்குது? மனமாற்றம் வந்திருக்குது. ரொம்ப ஆச்சரியமான காரியம். அப்படி அவர் எழுப்பி நின்று சொன்ன உடனே சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு, இது எல்லாருக்கும் சம்மதம் தானா? பிரசங்கியார் ஹென்றி 22 வயசு வாலிபன் ராஜா. அவர் இருக்கும்போது எல்லாருக்கும் தானே அவர் கேட்கிறாரு, இதுதான் என்னுடைய முடிவு. நான் இந்த பதவிக்கு வருவதற்கு பணத்தை தவறாக பயன்படுத்தி தான் வந்தேன். அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். இப்போ நான் பதவியிலிருந்து என்ன செய்ய போறேன்? விலக போறேன். உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்ட உடனே அங்க இருந்த கார்டினல்ஸ் எல்லாருமே சொன்னாங்க, சம்மதம். உடனடியாக தன்னுடைய போப்புக்கான அடையாளமாக இருக்கிற அந்த வஸ்திரத்தை அவர் அகற்றிவிட்டு முழங்காலில் நின்று மன்னிப்பு கேட்டு அந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார். இது கதல்ல நடந்தது. நாட்டை விட்டு என்ன செஞ்சாரு? வெளியே போயிட்டார். அதுக்கு பிறகு ஒருத்தரை தேடி பிடிச்சாங்க. அவருக்கு பேரு இயல்பு பேரு வேற. போப்பான பிறகு அவருடைய பேர் என்னன்னா 2ஆம் கிளமெண்ட். அந்த கிளமெண்ட் என்கிற போப் ஒரு வருடம் அவரை ஏன் அங்கு கொண்டு வச்சாங்கன்னா, பணத்தின் அடிப்படையில் அல்ல, அவர் தூய்மையானவர் என்று. ஏன் தெரியுமா? அந்த நாட்களில் இருந்த சில போப்புகளை அந்த பதவிக்கு கொண்டு வரும்போது அவர்கள் வெறும் காலோடு நடந்து வந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். 1046 இது நடந்தது சொன்னேன். 1049 போப் 9வது லியோ அவர் அந்த பதவி ஏற்க வரும்போது வெறும் காலோடு பதவி ஏற்றாராம். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், தேவனுடைய சபைக்குள்ள இருக்கிற ஒரு ராஜாவுக்கு இந்த சீமோன் செய்த பாவத்தை போல செய்கிற மனிதர்கள் சபையுடைய மேல்தட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று உணர்த்தப்படுகிறான். அதை உணர்த்து வைக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். தன்னுடைய பதவியை விட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? போறாங்க. அப்போ அன்னைக்கு சமாரியாவில் நடந்தது ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதே போன்ற காரியங்கள் எல்லா காலங்களிலேயும் திருச்சபைக்குள்ளே இருந்திருக்கிறது. அப்ப அந்த சீமோன் பணத்தினாலே அதிகாரத்தை, வரத்தை பெற வேண்டும் என்று நினைத்தான். இன்றைக்கு பணத்தினாலே ஊழியத்தின் அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் சபையில் என்ன செஞ்சிருக்குது? மிகுந்திருக்குது. இன்றைக்கு சபை அல்லது ஊழியத்தினுடைய தலைமை பொறுப்புகளை அலங்கரிக்கிறவர்கள் யார்? கமிட்டியை அலங்கரிக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா, காணிக்கை கொடுத்தவங்க. காணிக்கையா கொடுத்தாங்களா, லஞ்சமா கொடுத்தாங்களா? அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆனா இந்த சைமனி பாவம் என்பது போப்பு வரைக்கும் இருந்துச்சு. ஆனா அதை சொல்லும் போது மனம் திரும்பிட்டாங்க. மனம் திரும்பலாம் தெரியல, அந்த பதவியை விட்டு என்ன செஞ்சுட்டாங்க? போயிட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்கிற நம்ம எத்தனை பேர் பணத்தினாலே
தேவனுக்கு அடுத்த காரியங்களை சாதித்து விடலாம் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறோம். அதிலே எப்பொழுது நமக்கு மனம் திரும்புதல் வரப்போகிறது? நீங்கள் ஊழியத்துக்கு உதவி செய்கிறீர்களா? நல்லது. அப்படி செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை அளித்தார் என்பதை குறித்து நன்றியாயிருங்கள், கர்த்தருக்கு சாட்சியாயிருங்கள். மற்றபடி தேவன் அனுமதிக்காத விதத்தில் ஒரு பதவியை அடைவதற்கு நீங்கள் எத்தனைப்பீர்களானால், அது போப்பா இருந்தாலும் சரி, கார்டினலா இருந்தாலும் சரி, சர்ச் பாஸ்டரா இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னால பாவம், பிசாசு என்கிற வஞ்சகம் இருக்கிறது. என்ன இருக்குது? அதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கவனிக்கப்படுறதே இல்லை. எனக்கு இந்த இலிஸ்ட்ரேஷனை படிச்ச ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 22 வயசு ஒரு ராஜாவுக்கு இப்படி பிரசங்கம் பண்ணணும் ஒரு எண்ணம் வந்திருக்குதே. நீங்க ஊழியர்களுக்கே வர மாட்டேங்குது. இன்னொன்னு, ராஜா சொன்ன உடனே ஒரு போப் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு முழங்கால் போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வெளியே போறதுக்கு என்ன வந்திருக்குன்னா அது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. இப்படி எல்லாம் நடந்த உலகத்துலதான் இன்னைக்கு தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு வாழுகிறவருடைய எண்ணிக்கையை பெருகியிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவபட்சமாக திரும்புங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் அவருடைய சரீரமாகிய சபைக்கும் பங்குள்ளவர்களாயிருங்கள். அந்த பங்கை ஒரு நாளும் நீங்கள் இழந்து விடாதீர்கள். அந்த பங்கை என்ன செஞ்சிடாதீங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மனிதன் தான் அற்புதங்களை செய்தான். மாய வித்தை மூலமாக அநேகரை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். இப்போ அப்படி அநேகரில் எல்லாரும் கிறிஸ்துவின் சபைக்கு பங்குள்ளவர்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள். இப்போ இவன் அபாத்திரமா போயிட்டான். யார் அபாத்திரமா போயிட்டான்? வேதம் தெளிவா சொல்றான், உனக்கு என்ன இல்ல, பங்கு இல்ல. ரொம்ப ஆச்சரியம். இன்னைக்கு நிறைய நவீன உபதேசங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா அந்த வேத பகுதிக்கெல்லாம் அவங்க என்ன விளக்கம் சொல்ல போறாங்கன்னு தெரியல. அவன் ஞானஸ்நானம் எடுத்துட்டானே பரலோகத்துக்கு வருவான்னு சொல்லுவாங்களா? இல்ல பேதுருவின் வார்த்தையின்படி அவன் ரட்சிக்கப்படுவது கடினம் என்று சொல்வார்களா? இல்லையா? ஞானஸ்நானம் எடுத்தா எங்க வந்து சொல்றாங்க, பரலோகத்துக்கு போயிடலாம் சொல்றாங்க. இப்ப சீமான் வருவானா வரமாட்டான்? அவன் ரட்சிக்கப்பட்டானா இல்லையா தெரியல. ரட்சிக்கப்பட்டா சந்தோஷம், அவன் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனா இங்க எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை நாம் ரட்சிக்கப்பட்டதாக இல்லை. எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை எப்படி இல்லை? அங்க என்னெல்லாம் இருந்துச்சா? இப்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். 20ஆம் வசனத்துல தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போகும். ஏன் இப்படி சொன்னான்னா, பேதுரு கையில வைக்கிறான். முந்தின வசனத்துல இருக்குது, பரிசுத்த ஆவியை ஜனங்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அப்படின்னா என்ன? அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே பங்குள்ளவர்களாக மாற்றப்படுகிறார்கள். இப்போ அவனுக்கு இந்த உண்மை எல்லாம் தெரியல. எந்த உண்மை? இந்த கைகளை வைக்கும் போது பரிசுத்த ஆவியினாலே இவர்கள் சரீரமாகிய சபைக்குள்ளே இணைக்கப்படுகிறார்கள் என்பதெல்லாம் அவனுக்கு தெரியல. நம்ம ஒரு படத்தை நான் காட்டின மாதிரி அவனுக்கு எதுதான் கண்ணுக்கு தெரியுது? கையை வச்சாங்க, அங்க என்னவோ நடக்குது. அப்போ ரட்சிக்கப்படும் போது, அற்புதங்கள் நடந்த போது எப்படி அவனுடைய பார்வை பிலிப்புடைய கையின் மேலே இருந்ததோ, அப்படி போலவே ஞானஸ்நானம் பெற்ற பிறகும் இவனுடைய பார்வை எங்கதான் இருக்குது? இது பரிதாபமானது. அப்ப அவன் கேட்கிற அந்த வரத்தை எனக்கு என்ன செஞ்சிருங்க, கொடுத்துருங்க, பணம் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் ஐயா அப்படின்னு சொல்லும் போது அவன் பேதுரு சொல்றான், பணம் என்னோட என்ன செய்யும்? நல்ல கவனிங்க, யோவான் 3:14 என்ன வாசிக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய முடியும். இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுக்கு பின்னால் இருக்கிறது என்னதான்? நம்ம கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான். கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிற சுவிசேஷத்தை கேட்டும் ஒரு மனுஷனுடைய பணம் நாசமா போகட்டும்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனா அது எவ்வளவு பெரிய ஒரு பின்விளைவை ஏற்படுத்தி இருக்கோங்கிறத குறித்து நம்ம கவனமா இருக்கோம். இரண்டாவது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உன்னுடைய இருதயம் எப்படி இல்லை? தேவனுக்கு முன்னதாக செம்மையா இல்லை. அப்ப ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்காது? தேவனுக்கு முன்னதாக செம்மையாகிறார். அவன் கிறிஸ்தவனா இருக்கலாம், கிறிஸ்தவ பேரை உடையவனா இருக்கலாம்.
ஞானஸ்நானம் பெற்றவனா இருக்கலாம், ஆனா அவன் யாரா இல்ல. இப்போ அவனுடைய இருதயம் எப்படி இல்ல? செம்மையா இல்ல. மூணாவது தான் நான் சொன்னது, ஐக்கியத்துல பங்கு இல்லை. இப்போ நான் அடுத்தது என்ன சொல்லிட்டேன்? 22ஆம் வசனத்துல, நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு நிச்சயமான பாவ மன்னிப்பை குறித்து பேசினவர்கள் அப்போஸ்தலர்கள். தேவாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணாலும் சரி, சனகரி சங்கத்துல போய் பிரசங்கம் பண்ணாலும் சரி, அப்பெல்லாம் எப்படி சொன்னாங்க? ஒருவேளை ரட்சிக்கப்படலாம் சொன்னாங்க இல்ல. அப்பெல்லாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பேதுரு அழுத்தமாக பேசினான். ஆனா இப்ப அதே பேதுரு தேவனுடைய சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள்ட்ட சொல்றான், ஒரு மனுஷன் சொல்றான், ஒருவேளை நீ என்ன செய்யலாம். உங்களுக்கு புரியுதா அந்த வித்தியாசம்? சனகரி சங்கத்தாருக்கு அந்த பாவ மன்னிப்பின் காரியம் உறுதி செய்யப்படுகிறது. நீ இயேசு அண்டைக்கு வா, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று. ஆனால் சபைக்குள்ளே தன்னுடைய இருதயத்தை செம்மையாய் காத்துக்கொள்ள மனிதனை குறித்து சொல்லும் போது ஒருவேளை என்ன செய்யலாம், மன்னிக்கப்படும். காரணம் என்னவா? 23, நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, மறுபிறப்பு அடைந்த ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட வேண்டிய வார்த்தைகளா இவைகள்? மறுபிறப்பு அடைந்திருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தைகளா இவைகள்? இல்லையா? அப்போ சபைக்குள்ள வந்துட்டும் ஞானஸ்நானம் எடுத்த பிறகும் தன்னுடைய இருதயத்தை செம்மையாக்கி கொள்ளாமல், சத்தியத்தை அறிந்து அதன்படி நடக்க மனதில்லாமல் தொடர்ந்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே வாழ்வது என்பது ஆபத்திலே போய் முடிந்துவிடும். எப்படி முடிஞ்சிடும்? ஆபத்தில் முடிச்சிடும். இப்போ 24ஆம் வசனம், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள். எனக்காக என்ன செய்யுங்க? 25ஆம் வசனம், இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாக அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். பேதுரும் யோவானும் அநேக இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு எங்க போயிட்டாங்க? அப்ப தேவனுடைய சபை, அந்த சரீரமாகிய சபை, கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். அங்கே எருசலேமில் இருக்கிற பசுத்தவான்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது சமாரியாவில் இருக்கிறவர்களும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். யார் சேர்க்கப்பட்டிருக்காங்கன்னா, யார் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து விசுவாசித்தார்களோ, யார் கிறிஸ்துவை விசுவாசித்தார்களோ அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்களாக இருக்கும்போது அவங்க சபைக்குள்ள என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. மற்றபடி இங்கே இன்னொரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவனும் ஞானஸ்நானம் பெற்றவன் தான், ஆனால் அவனுடைய இருதயம் செம்மையாயிராததினாலே சபை கட்டிடத்துக்குள்ளே இருந்திருக்கலாம், ஆனால் சரீரமாகிய சபையில் அவனுக்கு பங்கும் இல்லை, பாகம் இல்லை. அதனாலதான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு சர்ச் ஒரு மெம்பர்ஷிப் கொடுக்கலாம், சர்ச்ல நீங்க ஒரு கமிட்டியில இருக்கலாம், உயர் பதவிக்கு வந்துடலாம். ஆனால் சரீரமாகிய சபையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். அங்கே நீங்கள் உங்கள் ஐக்கியத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறீர்களா? அங்கே பங்கும் இல்லாமல் பாகம் இல்லாமல் இங்கே பங்கு இல்லை. என்ன கிடைச்சும் பிரயோஜனம்? என்ன கிடைச்சும் பிரயோஜனம்? அப்போ மத ரீதியாக ஒரு கிறிஸ்தவ அமைப்புக்குள்ளே, சபைக்குள்ளே, சபை கட்டிடத்துக்குள்ளே அங்கும் வைக்கிறதுனாலே பிரயோஜனம் இல்லை. அருமையானவர்களே, இதை குறித்து கவனமாக இருங்கள். இன்றைக்கு இருக்கிற போலியான ஊழியங்களை குறித்து கவனமாக இருங்கள். அற்புதங்கள், அடையாளங்கள் என்கிற காரியங்கள் செய்யப்படுகிறது, ஆனால் அங்கே சத்தியம் போதிக்கப்படுகிறது இல்லை என்றால், சத்தியத்தை குறித்த காரியங்களில் அந்த ஜனங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்காமல் வெறுமனே தீர்க்க தரிசனங்கள், அற்புதங்களுக்கு மேலே மட்டும் கவனங்கள் இருக்குமானால் அதற்கு பின்பதாக தேவனுடைய ஆவி இல்லவே இல்லை. அப்படி நடப்பிக்கிற காரியங்களை, அதிகாரத்தை, வல்லமையை கொடுப்பது வலுசற்பம் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அப்போ சத்தியம் போதிக்கப்படணும். சத்தியத்தை கேட்கிற நீங்களும் அதை விசுவாசித்து அதிலே நீங்கள் அன்போடு கை கொண்டு வளர்கிறவர்களா இருக்க வேண்டும். இப்படித்தான் தேவனுடைய சபை வளர வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரே இல்லாமல்
அதற்கு மாறாக வேறு காரியங்கள் இல்லவே இல்லை. அப்ப எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவுக்கு பதிலாக தனிப்பட்ட நபர்கள் உயர்த்தப்பட்டால் அது தோல்வியான ஊழியம். யாருக்கு பதிலாக? கிறிஸ்துவுக்கு பதிலாக தனி மனிதன் உயர்த்தப்பட்டால் அது தேவனுடைய ஊழியம் அல்ல. இரண்டாவது, தற்காலிகமான பிரச்சனைகள். தற்காலிகமான பிரச்சனை என்ன? இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம், சில டெம்பரவரியான ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யும். பண பிரச்சனை இருக்கும், சரீரத்தில் ஆரோக்கிய கேடுகள் இருக்கலாம். ஆரோக்கிய கேடுகள் இருக்கிறதுனால ஆண்டவர் நம்ம கூட இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்படி சொன்னா உலகத்தில் அநேக பரிசுத்தவான்கள் ஜீவிக்கவே முடியாது. தற்காலிகமான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதாக வாக்குறுதிகள் கொடுத்து அந்த அடிப்படையில் கூட்டங்கள் சேர்க்கப்படுமானால், ஒரு உணர்ச்சி வசப்படுகிற கூட்டங்கள் சேர்க்கப்படுமானால் அது தேவனுடைய ஊழியம் அல்ல. மூன்றாவதாக, நன்கொடைகளுக்காக போலியான அதிகாரங்கள் விற்கப்படுமானால், நீங்க பணம் கொடுத்துட்டா உங்களை நான் கமிட்டியில சேர்த்துக் கொள்கிறேன் சொல்றான்னா அது ஊழியம், தேவனுடைய ஊழியம் அல்ல. நீங்கள் பணம் கொடுப்பதினாலே உங்களுடைய பெயர்கள் இங்கே நாட்டப்படும் என்று சொல்லப்படுமானால் அது தேவனுடைய ஊழியம் அல்ல. பணத்திற்காக தேவனுடைய ஊழியம் விற்கப்படக்கூடாது. அது தேவனுடைய கிருபையினாலது. நாலாவது, ஆன்மீக காரியங்களை விட பௌதீக காரியங்கள் மாத்திரமே அதிகமாக அக்கறை காண்பிக்கப்படுகிறது என்றால் அது தேவனுடைய ஊழியம் அல்ல. எது? ஆன்மீக காரியங்களை காட்டிலும் சரீரப்பிரகாரமான காரியங்களே அதிகமான அக்கறை காண்பிக்கப்படுகிறது என்றால் அது தேவனுடைய ஊழியம் அல்ல. ஏன்? இதை இயேசுவோ அவரை தொடர்ந்து வந்த அப்போஸ்தலர்களோ திருச்சபைகளோ கைக்கொள்ளவில்லை என்றுதான் வேதம் போதிக்கிறது. புதிய ஏற்பாட்டு திருச்சபைகளை குறித்து 52 திருச்சபைகளை குறித்து வேதாகமம் பேசுகிறது. அந்த திருச்சபையில அநேக பிறவினர்கள் இருந்திருக்கலாம், அநேக பொருளாதாரத்தில் நெருக்கடி உள்ளவங்க இருந்திருக்கலாம், இந்த உலகத்திலே தீர்ந்து போகக்கூடிய பிரச்சனைகளோடு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அதை மையமாக வைத்து ஜெபமோ, அதை மையமாக வைத்து பேசவோ எழுதவோ வேதாகமத்தில் ஆண்டவர் இடம் கொடுக்கவே இல்லை. அதுக்கு என்ன செய்யவே இல்லை? இடம் கொடுக்கவே இல்லை. எதைதான் திரும்ப திரும்ப பேசுறாரு? கிறிஸ்துவின் நாளில் நீங்கள் துப்புரவானவர்களாகவும் இடரலற்றவர்களாகவும் இருக்க வேண்டுதல் செய்கிறேன். அப்படின்னா பிலிப்பு பட்டணத்தின் சபையில இருந்தவங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? டெம்பரரியான நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனால் அதை மையமாக வைத்து பிரசங்கம் செய்யவும் இல்லை, ஜெபிக்கவும் இல்லை. எதுதான் முக்கியமாக கருதப்பட்டது? அன்போடு சத்தியத்தை கை கொண்டு தலையாம் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அதற்காகத்தான் அந்த சரீரமாகிய சபைக்குள்ளே கர்த்தர் நம்மை பங்குள்ளவர்களாக்கி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இங்கே சரீரமாகிய சபைக்குள்ளே ஒரு கூட்டம் பங்குள்ளவர்களாக மாற்றப்படுகிறது. ஒரு மனிதன் பங்கை இழந்து போய்விடுகிறான். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் பங்குள்ளவர்களாக இருங்கள். உங்கள் இருதயம் தேவனுக்கு முன்பதாக செம்மையாய் இருக்கட்டும். உங்களை பிடித்து வைத்திருக்கிற பாவத்தின் வஞ்சனையிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள். ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். பிலிப்பு கையை பார்த்தவன், பேதுரு கையை பார்த்தவன், அவன் இருதயத்தை பார்க்க மாட்டான். எதை பார்க்க மாட்டான்? கசப்பான ஸ்பீச்சையும் அவனுக்குள்ள இருக்கிற பாவத்தை பார்க்க மாட்டான். எதை பார்த்திருக்கணும்? அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை பார்த்திருந்தா, இங்க கை சூட்டப்படுகிறது போல தேவனுடைய ராஜ்யத்தை, கிறிஸ்துவை பார்த்திருந்தால் தன்னுடைய இருதயம் செம்மையா இராதது தெரிந்திருக்கும். இன்றைக்கு அநேகர் ஜெபிக்கிறார்கள், இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவை பின்பற்றுவதாக சொல்கிறார்கள்.
ஆனால் அவருடைய கை தேவனுடைய ராஜ்யத்தையோ அவருடைய பார்வை கிறிஸ்துவையோ பார்க்கவில்லை. ஆகவே அவருடைய இருதயத்தின் செம்மையாயிராத தன்மைகள் அவர்களுக்கு தெரிவதே இல்லை. பரிதாபமான காரியம். ஆனா பாருங்க, ஒரு போப் 22 வயது வாலிபன், ஒரு ராஜா பிரசங்கம் பண்றான். இல்லையா, நான் பணம் கொடுத்துதான் பதவிக்கு வந்தேன், இந்த பதவியை நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு தன் வஸ்திரங்களை எல்லாம் கட்டி வச்சுட்டு பதவி விட்டு வெளியில போனான். காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பார்.